இந்த ஒரு காலமானதை குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். அவருடனான ஒரு நினைவலைகள், அவருடைய பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு எந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, இது குறித்தான நினைவலைகளை, கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேன். சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டு ஒரு பொது உடைமைவாதி, ஒரு பொதுநலன் என்ற அடிப்படையில் ஒரு போராளி என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையை முழுமையான அளவுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தம்மை அர்ப்பணித்து அதன் மூலம் முழுமையாக ஒரு அரசியல்வாதி என்பதை விட ஒரு பொது உடைமைவாதி, ஒரு பொதுமக்களுடைய அந்த பிரச்சனைகள், குறிப்பாக தொழிலாளர் வர்க்கம், அந்த தொழிலாளர் வர்க்கம் எப்போதெல்லாம் பாதிக்கப்படுதோ அப்போதெல்லாம் குரல் கொடுக்க தவறாதவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். 72 வயதில் மரணமடைந்தது என்பது ஒரு மனம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிற ஒரு விஷயமாக, மனம் ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத விஷயமாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். இன்னும் அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம். அப்படி வாழ்ந்திருக்கும் போது தொழிலாளர் வர்க்கத்துக்கும் சரி, அதே போன்று உழைக்கும் வர்க்கத்துக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் நிச்சயமாக அமைகின்ற வகையிலே அவருடைய அந்த போராட்ட குணம் அமைந்திருக்கும். ஆனால் எதிர்பாராத விதமாக காலம் நம்மிடமிருந்து அவரை பிரித்து விட்டது. இருந்தாலும் அவர் ஆற்றிய அந்த பணிகள் என்பது நிச்சயமாக யாராலும் மறக்க முடியாத பணிகளாகத்தான் நிச்சயமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் தன்னுடைய வாழ்நாளையே ஒரு தொழிலாளர் வர்க்கத்துக்காக, உழைக்கும் வர்க்கத்திற்காகவே தம்மை அர்ப்பணித்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல், குறிப்பாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிபிஎம், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டோடு தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொண்டு, அதாவது தோழமை அதை வைத்துக் கொண்ட போது சீதாராம் யெச்சூரி அவர்கள் வருகை தந்த போதெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். ஒரு மிக மிக ஒரு எளிமையான ஒரு மனிதர், அதாவது ஒரு எந்தவித ஒரு படோடாபம் இல்லாமல் ஒரு அமைதியாக, அதை விட மேடை பேச்சிலே ஒரு ஆணித்தரமாகவும் அதில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் எளிதிலே மக்கள் புரிகின்ற வகையில் சொல்லக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவர் தான் சீதாராம் யெச்சூரி அவர்கள். எனவே அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமில்லை, உழைக்கும் வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு பெரும் இழப்பாகத்தான் நிச்சயமாக நாம் கருத முடியும். இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய இரங்கலையும் தந்தமைக்கு நன்றி சார்.